சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை வணங்கி இந்த வருடம் ஆங்கிலப்படி 1/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் ஒரு வருடத்துக்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு 2:29 மதியானம். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் மேசராசியிலிருந்து ஜென்ம குருவாக இருந்தவர் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய, தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய, நேத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய, பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு ரிஷபத்துக்கு வராரு. மேசராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஜாதக அமைப்புப்படி பார்க்கையில் போன ஆண்டை விட இந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ராமர் வனவாசம் சென்றது மாதிரி ஒரு வருடமாக அவங்களுக்கு அலைச்சல் திருச்சல், அவங்க வயதுக்கு ஏற்ப மாதிரி பிரச்சனைகள், தப்பே செய்யாமல் தண்டனை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. அவர் மேசராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து இந்த ஜாதகருடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்படி 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது எதிரி, கடன், வழக்கு, வியாதி, உடல்நல பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சிக்கல், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக இந்த ஜாதகருடைய ராசிக்கு நல்லபடியாக முடியும். இப்போ ராசிப்படி பார்த்திங்கன்னா ஒரு 20% பலன் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் நேரம் தேதியை வைத்து லக்னத்தை வச்சு அது எத்தனை திசா புத்தி, இந்த திசா புத்திக்கு எத்தனை கூடியவர், திசா புத்தியினுடைய கிரகநிலை என்ன, அது சம்மந்தமாக தான் 100% பேசும். இது பொதுவான பலன். ஏன்னா ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம். இப்போ மேசராசிக்கு அசுபதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை முதல் பாதம். அப்படி இருக்கையில் இந்த ஜாதகப்படி பொதுவாக போன ஆண்டை விட இந்த வருடம் ஒரு நன்மையை தரக்கூடிய ராசி மேசராசி. அடுத்தபடியாக இந்த குரு ஜாதகத்தில் பார்க்கையில் 6ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் 7ஆம் பார்வையாக. அடுத்தபடியாக இந்த ஜாதகருடைய தொழில் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஜாதகருடைய பிறந்த நேர அமைப்புப்படி இந்த தொழில் முன்னைய விட இவருக்கு நல்ல வளர்ச்சி, முன்னைய விட முதலீடுகள் சம்மந்தப்பட்ட வகையில் முன்னேற்றம், வெளிநாடு சம்பந்தமாக சென்று வந்தவங்களுக்கு முன்னை விட வேலை வாய்ப்பில் ஜாதகத்தில் வேறு கம்பெனி மாற்றுதல், நல்ல உயர்வுலாம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமாக தடையாக இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக சித்திரைக்கு மேலே திருமணம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இந்த ஜாதகருடைய கிரகத்துக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான லாக்கானது எல்லாமே இந்த ஆண்டு இவருக்கு எல்லாமே சுமூகமாக முடியும். மேசராசின்னு சொல்லக்கூடிய ஜாதகருக்கு சனி பகவான் இந்த ஜாதகருக்கு இப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் பார்வையாக இந்த ஜாதகருடைய ஆண் பெண் இருபாலர் ராசிக்கும் இந்த ஜாதகருடைய சரீர ராசிக்காரனை பார்க்கறதுனால உடல்நிலையில் கவனம், அப்பப்போ சிறு பிணிப்பிடைகள் நீங்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கம், ரொம்ப ரிஸ்க்கான வேலைகளை குறைச்சிக்கிறது நல்லது. பொதுவாக ஜாதகப்படி எமோஷனலாக எதுலேயும் நடந்து கொள்வதோ தவிர்க்கணும். எதையும் நிதானமாக சிந்தித்து ஆழம் பார்த்து காலவை அப்படின்பது போல் பதறிய காரியம் சிதறுங்கிற மாதிரி கொஞ்சம் நிதானித்து ஜாதகப்படி பார்க்கையில் வரும்பொழுது சிறப்பம்சத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் இந்த ஜாதகருக்கு முருகப்பெருமானுடைய செவ்வாய்க்கிழமை வழிபாடும் செய்தால் சிறப்பு உண்டு. நல்லதாகவே இந்த ஆண்டு அமையும். சுபம்.